ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம ஷிம்மி எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி ஸ்டிச்சிங் வீடியோ. கட்டிங் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இதில் 2 பீஸ் இருக்குது. அதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். நம்ம ஷிம்மி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்கு தான் முதல்ல சுற்றி அடிக்கணும். 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி மடித்து நெக் சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம 2 பீஸ் எடுத்துருக்கோம்ல, 2 பீஸ்லையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸ்லையுமே நெக்கு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இந்த ஃபேப்ரிக்கில் ராங் சைடு எது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ராங் சைடில் தான் நம்ம மடித்து தைக்க போகிறோம். இப்போ நான் 2 மடிப்பு மடிச்சிட்டேன். மடித்து அதை ஃபுல்லாக ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸ் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ப்ளவுஸ் கடைசியாக ஸ்டிச் பண்ணி எனக்கு அனுப்புங்க. அதுக்கு முன்னால் நீங்கள் ஷிம்மி கிளாஸ் எனக்கு இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நெக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து தைக்க போகிறோம். இது நமக்கு ஸ்டிச் பண்ண ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 2 பீஸுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். கழுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரைட் சைடுக்கு மேலே ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் ரைட் சைடு, இதுவும் ரைட் சைடு. ரைட் சைடுக்கு மேலே நம்ம ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் நம்ம 1/2 இன்ச்சு ஆல்ரெடி தையலுக்கு விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச்சில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஷோல்டரில் நான் 2 தையல் போடுவேன். ஷோல்டர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரிவர்ஸ் ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரிவர்ஸ் ஸ்டிச்சிலேயே கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் இப்போ இதை கட் பண்ணாமல் அப்படியே இன்னொரு ஷோல்டரையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். இன்னொரு ஷோல்டர்லேயும் இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணுறேன். ஷோல்டர் இப்போ 2 பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ம் ஹோல் தான் அந்த சுற்றி இதே மாதிரி நெக்கு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி ஆர்ம் ஹோல் சைட்லேயும் ஸ்டிச் பண்ணணும். ஆர்ம் ஹோலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு அப்புறம் இன்னொரு 1/4 இன்ச்சு இப்படி மடித்து சுற்றி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நம்ம இப்போ ஆர்ம் ஹோலும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு அடுத்து ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷிம்மி ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கடையில் காசு கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி நம்மளே ஈஸியாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த சைடு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சைடு ஜாயிண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக 1 இன்ச்சு மார்க் பண்ணி அது மேலேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ 2 பக்கமும் நெக்கு அப்புறம் ஆர்ம் ஹோல் 2மே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ண போகிறோம். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி 1 இன்ச்சில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள்.
அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன். உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அடுத்தது இதே மாதிரி பேண்ட்டி அப்புறம் ப்ரா ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே வரும். அதை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் நம்ம 1 இன்ச்சுக்கு தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ நான் அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் 1 இன்ச்சுக்கு இன்னொரு சைட்லேயும் நான் வந்து ஸ்டிச் போடுறேன். இந்தமாரி நீங்கள் சைட்லேயும் 2 தையல் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷிம்மியோட கீழ் பக்கத்தில் எடுத்துக்கிறேன். இந்த கீழ் பக்கத்தில் நம்ம தையலுக்கு 1 இன்ச்சு விட்டுருந்தோம். அந்த 1 இன்ச்சை மடித்து தைக்க போகிறோம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே ஃபுல்லாக சுற்றி 1 இன்ச்சுக்கு வந்து மடித்து தையல் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதிலே இன்னொரு ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட போகிறோம். ஸோ ஸ்லோவாக இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போ மடித்து தைக்கும்போது ஒரு பக்கம் 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு இன்னொரு பக்கம் 3/4 இன்ச்சு மடிச்சிங்க அப்படின்னா சிம்மிஸ் வந்து நமக்கு அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி வரும். அதனால் கரெக்டாக 1/2 இன்ச்சில் மடிச்சுட்டு அதே மாதிரியே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் 1/2 இன்ச்லேயே தைக்கணும். ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.